நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார்? சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன இருக்கும்னா தாறுமாறாக இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு சனிப்பெயர்ச்சியே முடியல மேடம், அடுத்து குரு பயிற்சி வச்சு செஞ்சு திரும்ப சனிப்பெயர்ச்சி, இப்படியே வந்து சாப்பிட்டு தூங்கி சென்ஷன் மாதிரி எங்கள் வாழ்க்கை எப்போதான் விடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் மனசாட்சிக்கு விரோதம்னா சொல்லலாம். ஒரு 15 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இல்லை இருந்தாங்க. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தாங்கன்னா தெரியாது. அப்படி இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கம்பேக் கொடுக்க போகிறீங்க. தலைவர் சொல்கிற மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கபாலியை பார்க்க போகிறாங்க இப்படி உலகம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஒரு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. குரு தன்னுடைய ஒற்றை பார்வையால் அப்படி சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களாக இந்த தடவை விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க போகிறீங்க. கிளியர். அதனால் 5ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது வந்துருமா, என் புத்தி தடுமாறிடுமா, என் வேலையில் பிரச்சனை வந்துருமா, புகழுக்கு கலங்க வந்துருமா, அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதெல்லாம் பிம்பிளிக்கா பிளானின் மாறி போயிடும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இப்போ தான் அந்த பட்ட மரத்தில் துளிர் விட ஆரம்பிக்குது. இனிமேல் அது நல்லா அப்படியே விருட்சமாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகிறது. சிந்தனை அப்படின்ற இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பார் அப்படின்றது நியதியாகவே இருக்கட்டுமே. குருவுடைய பார்வை என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுவும் பாக்கியமான பார்வை சிந்தனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதை எங்கே எப்போ பண்ணணுன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். நிறையா பேருக்கு காதல் திருமணம் கைகூடும். நிறையா பேருக்கு கொஞ்சம் டிலே மேரேஜ் ஆகலாம், பட் ஸ்டில் நல்லது. இப்போதைக்கு விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு 7ஆம் இடத்தையே பார்ப்பாங்க. இல்லை நான்லாம் கல்யாணத்துக்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம் 3ஆம் இடம் பார்த்து தான் கல்யாணம். அதனால் கொஞ்சம் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை உடனே எனக்கு வந்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதலை இண்டிகேட் பண்ணக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அடையாளத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய தொழிலின் மூலமாக நீங்கள் அடையாளப்படுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் யார் அப்படின்னா இசிகோல்ட்டு என்ன சொல்லுவீங்க, நான் டாக்டரு, நான் கலெக்டரு, நான் வக்கீல், நான் யாரோ இசிகோல்ட்டு போட்டு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க. உங்களுடைய தொழில் தான் உங்களோட அடையாளம் இல்லையா? 5ஆம் இடம் தான் உங்களான அடையாளம். அந்த இடத்துல போய் சனி இருக்கும்போது எப்படியெல்லாம் மாடாக உழைக்கிறாரு பாரு இவர், எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு பாருன்ற மாதிரி உங்களோட உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் உழைச்சாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னத்தை பண்ண அப்படின்ற வார்த்தை தான் வாங்கியிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு உங்கள் மீது ஒரு இரக்கம் எல்லாருக்கும் வருவதற்கான வாய்ப்பை உருவாகும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சபடி வாழ போகிறீங்க. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. பண வரவுல இருந்த பிரச்சனை சரியா போகுது. பணபரஸ்தானம்னே பேர் 5ஆம் இடத்துக்கு, அங்கே போய் பணத்தை கொடுக்கக்கூடிய நாயகன் சனி. என்ன வேணா சொல்லுங்க, சனி இல்லாமல் ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியாது. சனியோடைய காரகத்துவம் இல்லாமல், சனியோட இம்பேக்ட் இல்லாமல், சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷன் காசை சம்பாதிச்ச சரித்திரமே கிடையாது. அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது வேற என்ன வேணும்? பணத்தை எந்த வகையில் கொண்டு வரலான்னு யோசிப்பீங்க. அது குருவோட வீடு வரையா, எப்படிலாம் கமிஷன் முறையில் பணம் வரலாம், தரகு முறையில் பணம் வரலாம், வாத்தியார் முறையில் பணம் வரலாம், ஒரு 4 பேருக்கு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக பணம் வரலாம், கன்சல்டன்சி வச்சுருக்கவங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வக்கீலாக இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அத்தனை பேருக்கும் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய
அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். 2026 வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லாமே வெளில போகிற போகுது. என்ன நீ இது வரைக்கும் சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க, எங்கே செஞ்ச அப்படின்னு 4 பேர் கேட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் செயலால் செஞ்சு காட்டுவீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நல்ல அடிமை தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலேருந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு மாறுவீங்க. இது வரைக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்கவே இல்லைன்னா இனிமேல் கேட்பாங்க. நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லைன்னா இனிமேல் அது சரியாகும். இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லவே வேணாம், அவங்களே இடம் மாறி போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. சில கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு கடன் வாங்கிட்டு அப்புறம் கடனை கட்ட முடியாத சூழல் உருவாக்கிடும். அதனால் கடன் வாங்குறதுல மிகுந்த கவனம் தேவை. ஆசைப்பட வைப்பா ராகு இங்கேருந்து, அதை பண்ணு இதை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் மச்சி, நீ வாங்க நம்மகிட்ட அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குது, இல்லாத சொத்து கூட ஆட்டையை போட்டுவாங்களா எல்லாம் சொல்லுவான். நோ அப்படி சொல்லிடுங்க. எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்க 5ஆம் இடத்துல சனி இடத்துல, சனினாலே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணும். 5ஆம் இடம்னாலே குலதெய்வம் தான். எது பண்ணுறதாக இருந்தாலும் எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு பூ கட்டி போட்டு இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு சீட் எழுதி போட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்தது வந்தால் மட்டும் அந்த வேலையை பாருங்கள். இதுதான் நான் கொடுக்குற ஹிண்ட் இந்த மாதம். அப்படி உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தோடு அந்த வேலை வந்து நீங்கள் அமையப்பட்டீங்கன்னா அதில் பன்மடங்கு லாபத்தை கண்டிப்பாக சனி கொடுத்தே தீர்வார். இது சத்தியம். அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. யாராவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வரை கேது இருக்கார். அது ரொம்ப மறந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10ல் ஒரு பாவி இருக்கணும் எல்லாம் ஓகே. ஆனால் 10ஆம் இடத்துல கேது ரொம்ப டீப்பான லேஸாக கொடுப்பார். தெரிஞ்சு வச்சுப்பார். தெரியாத துறைக்குள்ளே நம்மளை இறங்க வைப்பார். இறங்கி அப்புறம் அதில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைப்பார். லாபம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை. உழைப்பிற்கேற்ற லாபம் வரலையேன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிகழும். அதனால கொஞ்சம் கவனம். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. செய்ய முடியாமல் கட்டுண்டு இருப்பீங்க. ஏன்னா அதை தாக்குது, இது காசு இல்லை, பணம் இல்லை ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஃப்ரீடமாக இருக்க முடியல, நான் ஒரு கட்டுண்டு கிடக்கிறேன்னு சொன்ன அமைப்பெல்லாம் மாறி அப்படியே திறந்து விட்ட காற்றாட்டு வெள்ளம் மாதிரி டேமை திறந்து விட்டு அப்படி போகும்போது தண்ணி அந்த மாதிரி இந்த பீச்சி பாய்ந்து போகிறீங்க. ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி மூன் வாக் போங்க. பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிலாவோடு தனியாக நடங்க. நீங்களாச்சும் நிலாவாச்சு உங்கள் விருப்பத்தெல்லாம் நிலாவிடம் சொல்லுங்கள். இல்லை கடற்கரை ஓரம் பௌர்ணமி அன்னைக்கு போய் உட்காந்து நிலாவை பார்த்துட்டு வாங்க. மூன் வாக் போகிறது பெட்டர். இங்கேருந்து எங்கே தேடி பீச்சுக்கு போகிறது. அதனால் நீங்களும் நிலா ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் நிலாட்ட சொன்னீங்கன்னா நிலா இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்டையும் சொல்லும். ஒரு இன்ட்யூஷனில் சொல்லும், நீங்கள் நல்லா கேட்டு வரலாம். கூட எதையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. அப்புறம் அதை சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருக்குது. நான் இன்டெரக்டாக சொல்லுவேன்னா நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா? கிளியர்? ஓகே. நிறையா எண்ணெய் வாங்கி கொடுங்க. பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை பெருமாள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இல்லை அதை விளக்கேற்றதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, கோயில்களுக்கு எண்ணெய் தியானம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஹோமம் பண்ணுறதுக்கு அதுக்கான சமிக்கைகள்லாம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த தடவை தேவையில்லாத வருமான தடை, நெகட்டிவிட்டி உங்களை விட்டு போயிடும். காவல் தெய்வங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்க, நிறமாலை வாங்கி சாத்துங்க. இது பண்ணாலே போதும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி உங்களை விஸ்வரூப வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக நிதி மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிங்க? சூப்பராக படிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படிப்பில் தாறுமாறாக பிள்ளைங்க இருப்பாங்க. 5ஆம் இடம் சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். பட் குருவோட பார்வையில் இருக்கும்போது நல்ல ஸ்பீட் எடுத்து படிச்சுடுவாங்க. கிளாரிட்டியோடு இருக்கும். எதுவும் பெருசாக நெகட்டிவாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்களை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் சனி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது. ஓகே, கிளியர். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியது அனைத்தும் செய்து. நிறைய பேருக்கு ப்ரப்போசல் வரும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு திருமண தடை வந்து அதுக்கப்புறம் திருமணம் அமைவதற்கான தெரிஞ்சு அப்படி ஓகே தான். நான் சொன்ன மாதிரி 2022 மேலே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே ப்ரீத் பண்ணுறது பெட்டர். ஓகே. திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து எட்டி பார்க்கும். சரியாக இந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்குள்ளே என்ட்ரி ஆங்க. அதுதான் ஒரு நல்ல இருக்கும். இல்லாட்டி அது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி விட்டுரும். கவனம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். நிறையா டெம்டாக்கு வர சனி, நிறைய பணத்தை கொடுக்க வைப்பார் குரு. இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கடன் வாங்குறதுல கவனமாக இருங்க. நான் மேல் சொன்ன விஷயம் யாருக்குன்னா 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கடன் வாங்குறதுல கவனம். லோன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான்னு மேற்கொள்றதுல கவனம். 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அன்னம் சாப்பிடக்கூடிய இடம். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. தண்ணி வாங்கி கொடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண உங்களுக்கான வருமான தடை என்பது நிவர்த்தியாகி நிறைய பிளெஸ்ஸிங்கோட இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யார் தடுத்தா என்ன, சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த 2026 வருடம் வரக்கூடிய உங்களுக்கான சனிப்பெயர்ச்சியில் கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க போகிறீர்கள். நீங்கள் கேட்டது கேட்காது கேட்டுக்கொண்டிருப்பது அத்தனையும் இந்தன் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் இனிய நேரமாக மலர காத்திருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி. தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் இருந்தால்
உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ கூட நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேட்பீங்க, தலையை ஆட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க சார், ரைட் ஓகே, அந்த மாதிரி நடந்தால் நல்லது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை தப்பு சொல்ல, அந்த சந்திரன் நீச்சப்பட்டதுனால வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவித கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவ்வளவு கஷ்டம். ரொம்ப அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், எல்லாருக்கும் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் ரெசிப்ரோக்கில் அவங்க யாரும் உங்களுக்கு செய்யலையே, அப்போ உங்களுக்கு அதனுடைய பிரச்சனை வரத்தானே செய்யுது. அது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி ப்ரமோஷனு, அதிக சம்பளம், நல்ல பொறுப்புள்ள உத்தியோகம், வெளிநாடோ வெளி மாநிலமோ, பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி இடமாற்றத்தில் உங்களுக்கு வருமானங்கள் கூடுறதோ, இதுவரைக்கும் இருந்து வந்த கடன்கள் போகிறதோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சளி பிரச்சனை இருக்கும் பார்த்துங்க, கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணிங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். பனியில் போகிறேன் நான், அதே மாதிரி 3 பேர் 4 பேர் பைக்கில் போகிறேன், நான் ஸ்பீடாக போவேன், அது போவேன் இது போவேன், அதெல்லாம் வேண்டாம். கால்கள்லையும் தலையிலையும் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மிக கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும், நிதானம் வேண்டும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, அவங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதோ, இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் அவங்கள அனுப்பி வைக்கலாம், நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சரியாக வராது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவர் நீங்கள். ரெண்டாவது, உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் செஞ்சுட்டா உங்களுக்கு கோவம் வந்துடும். அது உங்கள் பிரெயினை ரொம்ப பாதிக்கும். நீங்கள் ஒரு அனிச்ச மலர் மாதிரி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் தனி பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடம் பார்த்து இப்போ பண்ணலாம் சார், ஒரு 50 வயசுக்கு மேலே பண்ணலான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் வேண்டாம், இண்டிவிஜுவலாக. இந்த வருஷம் அவங்களுக்கு சுப காரியங்கள் பிரமாதமாக நடக்கும். அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி. சனி இவருக்கு சாதகமாக இருக்குது, ராகு கேது சாதகமாக இருக்குது. புதிய தொழில்கள் பலன் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல மேன்மையான இடம் கிடைக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் சுகங்கள் சேரும். இதை எல்லாத்த விட ஒரு மன நிம்மதின்னு ஒன்று வரும். இவங்களை கேட்டிங்கன்னா இவங்களே சொல்லுவாங்க, அட போங்க சார், ஒன்று போனால் ஒன்று, ஒரே வைப்ரேஷனாக ஒரு வைப்ரேஷனாகவே இருக்கேன் சார், நான் இப்போன்னு இல்லை சின்ன வயசுல இருந்தே. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். சந்திரனுக்கு இருக்கணும், அது பண்ண இது பண்ணணும் தானே. ஆனால் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அற்புதமான பரிகாரம். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க. கிரிவலம் போகும்போது பால் நல்ல சுண்டை காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. நான் சொல்கிறது ஒரு மொணரு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கால் டம்ளர், அரை டம்ளர். உங்களால் முடியும், பண வசதி இருக்குன்னா ஒரு டம்ளர் கொடுங்க. பால் தானம் செய்தால், அதுவும் அந்த பிரதோஷம் பௌர்ணமி இரவில் நீங்கள் தானம் செய்தால் அதை விட அற்புத பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் விருச்சிக ராசிக்கு வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம், ஏதோ திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அதே மாதிரி திங்களூர் போயிட்டு வாங்க, எவ்வளோ பரிகாரங்கள். ஆனால் இந்த பரிகாரம் சூட்சமானது, ரகசியமானது, அதிசயமானது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி, உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வருஷம் சொல்லலாம். 2026க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்ட பொருளுக்கு கணக்கு கிடையாது, கஷ்டப்பட்டதுக்கு கணக்கு கிடையாது. பல அவமானங்கள், அவப்பேரில் இருந்திருக்கக்கூடிய தருணங்களும் இனிமே தான் முடியுது. வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியான முருகக்கடவுளுடைய செவ்வாய்க்கு அதிபதியான ராசி நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து பண்புள்ள ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் இனிமே தான். பல பேர் காவல்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு, கலைத்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு, இல்லை ஒரு வாகனம் ஓட்டியாக கூட இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இந்த 7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டந்தாங்க பட்டிருக்கீங்க, நஷ்டந்தான் பட்டிருக்கீங்க. உங்களுடைய கவலை விலக போகுது.
உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. உங்க எண்ணங்கள் பிரதிபலிப்பாக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. ஆன்மீக ஞானங்கள் அளவு கடந்த ஒரு அமைப்பும் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆண்டவனை பிடிச்சுக்கணும், சனீஸ்வர பகவானை பிடிச்சுக்கணும். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவான் முருகக் கடவுளும் ஒன்று தாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பும், கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகளும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்களும் வரக்கூடிய வருஷம் இந்த 2026. சொத்து சேர்க்கணும், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், அந்த ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வருஷம் உங்களுக்கு இனிமேதான். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கல்யாண பருவத்தில் ஆணும் பெண்ணும் இருந்திருந்தா ஏப்ரல் மாசத்துக்கு மேல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையான ஜாதகம் உங்க ஜாதகம் தான். 2026க்கு முன்ன வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றங்கள் நிறைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை 2026 இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மேல உங்க பஞ்சங்கள் விலக போகுது. உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் போகுது. உங்க மனைவி மக்களோட அற்புதமா வாழ போறீங்க. உங்க கடன் நோய் வறுமை பிணி போக போகுது. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்க பஞ்சத்தை போக்கி மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ண போறாரு. பஞ்சம்னா பசி மட்டும் பஞ்சம் கிடையாது. பதவி உயர்வு கிடைச்சா கூட உங்க பஞ்சம் போகுதுன்னு அர்த்தம். உயர் பதவிகள் கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருச்சக ராசிக்காரர்கள் பெண்ணா பிறந்திருந்தீங்கன்னா உங்க கணவர் பட்ட நஷ்டமும் கஷ்டத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு அமைப்புல யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்க பஞ்சம் சொல்லக்கூடிய கடன், உங்களுடைய செலவுக்கு காசு பணங்கள் வரப்போகுது. விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரப்போகுது. மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் 2026 இந்த சனிப்பெயர்ச்சி தான் விருச்சிக ராசிக்கு. அற்புதமான ஒரு வருஷங்க. சனீஸ்வர பகவானை முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு இடையூறில் விளைவிப்பாருன்னு நினைக்காதீங்க. நீதிமான், அப்படியாம்பட்ட ஒரு தருணத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனீஸ்வர பகவான். உண்மையாலுமே நல்ல ஒரு நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. படித்தவங்களுக்கு தாங்க மெயின் வேலை, பண்புள்ளவங்களுக்கு தான் ஒரு அமைப்பு. இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருந்துருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அதெல்லாம் ஃபாஸ்ட்டு எம்பெருமான் நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன முன்ன போய்கிட்டே இருக்கணும். ஏறுமுகம் தான் உங்களுக்கு இனிமேட்டு. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க, எம்பெருமான் முருகக் கடவுள் வழிமுறையும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்.